ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை இப்படி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கத்தியை வச்சு சுற்றணும். கத்தி வந்து பிளெண்டடாக நேராக ப்ளைனாக இல்லாமல் அந்த ரம்பத்தில் இருக்க மாதிரி கோடு கோடாக இருக்க மாதிரி இருந்தால் ஈஸியாக நார் வந்து அதில் மாட்டிக்கும். அந்த காலத்தில் முள் வச்சு சுற்றுவாங்க. இப்போ வந்து இந்த கத்தியிலே ஈஸியாக வருது. இது மாதிரி நம்ம சுற்றுறப்போ அதில் இருக்க நாரெல்லாம் இது மாதிரி கத்தியில் சுற்றிடும். இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் அது மாதிரி செஞ்சோன்னா அதில் இருக்க நாரெல்லாம் ஓரளவு வெளியே எடுத்துடலாம் நம்ம. அதுக்கப்புறமா நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாழைத்தண்டில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக வாழைத்தண்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. இந்த வாழைத்தண்டை அப்படியே பச்சையாக ஜூஸாகவும் குடிப்பாங்க. அது மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி வாழைத்தண்டு குக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழைத்தண்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஊற வச்சிடலாம் தண்ணியில். நம்ம வந்து பொரியல் இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் செய்கிறப்போ காயில் வந்து தண்ணி ஊற்றாமல் அடிகனமான பாத்திரத்தில் மூடி வச்சு குக் பண்ணுறப்போ நல்லா குக் ஆகிடும். அதில் இருக்க சத்துக்களும் முழுமையாக கிடச்சிரும். இதையும் இப்போ அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் குக் பண்ண போகிறோம். ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். அடிகனமான சட்டிக்கு பதிலாக நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா மண்சட்டி நல்லா ஹீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சட்டி, அதனால் அது எடுத்திருக்கேன். இரும்பு பாத்திரம் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச பாசிப்பருப்பு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து கடுகு சீரகம்லாம் ஆட் பண்ணிடலாம். ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. பொதுவாகவே நான் பொரியலுக்கு 2 மிளகாய் எப்பயுமே ஆட் பண்ணுவேன். எங்களுக்கு 2 பேருக்கு அளவாக தான் காய் சமைப்போம். அதுக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணால் காரம் சரியாக இருக்கும். வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் பிளண்டட் டேஸ்ட்டில் இருக்கும். பாசிப்பருப்பு வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 3 வரமிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாழைத்தண்டை வந்து இதில் ஆட் பண்ணிட போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் ரெசிபி தான் இது. பட் வந்துட்டு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பாசிப்பருப்பு தேங்காயும் ஃபைனலாக நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வாழைத்தண்டு ஒரு மெடிசினல் பெனிஃபிட் உள்ள ஒரு காய் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இல்லாமல் நம்ம நல்லாவே சாப்பிடலாம். அந்த காய் நிறையவே எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா வாழைத்தண்டை ஆட் பண்ணிடலாம். காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுட்டு சால்ட்டை கம்மி பண்ணிட்டா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எல்லோயிஸாக இருக்கும். நான் மஞ்சத்தூள் போடலை. பாசிப்பருப்புலேயும் அங்கங்கே எல்லோயிஸாக இருக்கனால அதுவே போதும் அப்படின்னு விட்டுட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம ஊற வச்சோம் இல்லையா, 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் இதில் உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா குக் ஆகிடும். இடையில வேணால் 1 தடவை 2 தடவை லிட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மற்றபடி குயிக்காக வந்து குக் ஆகிடும். அவ்வளோதான். நம்மளோட பொரியல் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் வந்து துருவி வச்சுக்கலாம். ஒரு 1/2 பவுல் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு காய். பாசிப்பருப்பும் நல்லா மசிய வெந்துருச்சு. முழுசாக இருக்குது, கரையலை, ஆனால் வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் நான் போடுவேன் எப்பயுமே. ஆஃப் பண்ணி தேங்காய் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.